இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்பதற்கு முன்பு ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். இரக்கமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, எங்களுடைய வாழ்வில் நீர் செய்ய நினைத்திருக்கிற காரியம் தடைப்படவே கூடாதப்பா. உமக்கு முன்பதாக நாங்கள் நிற்கிறோம். எங்களுக்கு இறங்கி ஆசீர்வதியும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென். அன்பானவர்களே, உபாகமத்தின் புத்தகம் 33வது அதிகாரம் 29வது வசனத்தை நாம் படிக்கும்போது, இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவர்கள் மேடுகளை மிதிப்பாய் என்று சொன்னான். அன்பானவர்களே, வேதம் நமக்கு சொல்லுகிறது, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? நாம் சாதாரணமாக ஆண்டவரை பாடும்போது, கர்த்தரை துதிக்கும் போது சொல்லுவோம், உமக்கு ஒப்பானவர் யார் என்று. நாம் வேத புத்தகத்தை படிக்கும்போது, யாத்ராகமத்தின் புத்தகம் 15வது அதிகாரம் 11வது வசனத்திலே மோசேயும் ஆரோனும் ஆண்டவரை புகழ்ந்து பாடும்போது, கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும், துதிகளில் பயப்படத்தக்கவரும், அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார்? நாம் ஆராதிக்கிற தேவன் அவ்வளவு பெரியவர், அவருக்கு ஒப்பானவர் யாரும் இல்லை. சங்கீதங்களின் புத்தகம் 89வது சங்கீதம் 6வது வசனத்திலே நாம் படிக்கிறோம், ஆகாய மண்டலத்தில் கர்த்தருக்கு நிகரானவர் யார்? பலவான்களின் புத்திரரில் கர்த்தருக்கு ஒப்பானவர் யார்? சங்கீதம் 89:8 படிக்கிறேன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை போல் வல்லமையுள்ள கர்த்தர் யார்? உம்முடைய உண்மை உம்மை சூழ்ந்திருக்கிறது. ஆகவே நாம் எப்பொழுதுமே நம் ஆண்டவரை நாம் நினைக்கும் போதெல்லாம் உமக்கு ஒப்பானவர் யார் என்று சொல்லி கர்த்தரை நாம் புகழ்ந்து பாடுவோம். ஆனால் ஆண்டவர் அவருடைய இரட்சிப்பை சாதாரண மக்களாகிய நமக்குள் வைத்து நம்மை அவர் ரட்சித்து நம்முடைய வாழ்வை அலங்கரித்து அவர் சொல்லுகிறார், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? ஏனென்றால் ஆண்டவர் அந்த ரட்சிப்பில் அவ்வளவு பெரிய ஒரு மேன்மையை நம் ஒவ்வொருவருக்குள்ளும் கர்த்தர் செய்கிறார். ஏசாயா 61வது அதிகாரம் 10வது வசனத்திலே பாருங்கள், கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழுகிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்துமா களி கூர்ந்திருக்கிறது. ஆமென். மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிறதற்கும், மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்ளுகிறதற்கும் ஒப்பாக அவர் இரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார். அன்பானவர்களே, ஆண்டவருடைய இரட்சிப்பு அவ்வளவு விலையேற பெற்றது. ஆண்டவருடைய இரட்சிப்பு அவ்வளவு விலையேற பெற்றது. ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? ஆகவே எபிரேயருக்கு எழுதின நிருபம் நாம் 2வது அதிகாரத்தை படிக்கும்போது பாருங்கள், வேதம் இப்படி சொல்லுகிறது. 3-4 வசனங்களை நான் படிக்கிறேன். முதலாவது, கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டதும், அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும், ஆமென், தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளுவோம்? ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து
ஒரு மனிதனுக்கு தருகிற ரட்சிப்பு அது எவ்வளவு பெரியது, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு என்று வேதத்திலே நாம் படிக்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் சொன்னார், நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டு இருக்கும் போது எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்துக் கொள்ளுவேன் என்று சொன்னார். ஒவ்வொரு தனி மனிதனுக்காகவும் ஆண்டவர் சிலுவையில் உயர்த்தப்பட்டார். அன்பானவர்களே, இந்த வார்த்தைகளை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் இயேசு தம்முடைய இரத்தத்தை சிந்தி இருக்கிறார். ஆண்டவர் நமக்காக நொறுக்கப்பட்டார், அடிக்கப்பட்டார். அன்பிற்குரியவர்களே, ஏனென்றால் அவர் நமக்கு அவ்வளவு பெரிதான ரட்சிப்பை தரும்படி அவர் வந்திருக்கிறார். அன்பானவர்களே, இப்பொழுதும் எதிர்பார்ப்போடு நம்மை பார்க்கிறார். வேதம் நமக்கு சொல்லுகிறது, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவர் யார் என்று வேதத்திலே நாம் படிக்கிறோம். பாருங்கள், லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 9வது வசனத்திலே சகேயு என்கிற ஒரு மனிதனை ஆண்டவர் சந்திக்கிறதை நாம் வேத புத்தகத்திலே படிக்கிறோம். இந்த சகேயுவினுடைய இல்லத்திற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகிறார். அவர் சொல்லுகிறார், லூக்கா 19:5 இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை பார்த்து, சகேயுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்வில் அவர் தங்கி விடுகிறார். அல்லேலூயா. அவர் நம்மை விட்டு போய் விடுகிறவர் அல்ல. அவரை யார் யார் விசுவாசித்து தங்கள் இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்களிடத்தில் ஆண்டவர் தங்கி விடுகிறார். ஆகவேதான் அன்பானவர்களே, இந்த ரட்சிப்பு இவ்வளவு விலை உயர்ந்தது. வேதம் சொல்லுகிறது, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார், உனக்கு ஒப்பானவள் யார்? பாருங்கள், ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று கர்த்தர் சொல்லுகிறதை கவனியுங்கள். அப்படியானால் ஒரு மனிதன் இயேசுவை பார்க்க வேண்டும் என்று விரும்பி ஆண்டவரை அவர் சந்தித்த போது அவருடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றம் வந்துவிட்டது. நம் ஒவ்வொருவரையும் சந்திப்பதற்கு இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார். அவர் நம்மை சந்திப்பாரானால் ஆச்சரியமான ஒரு காரியம் நம்மிலே நடக்கும். ஒரு பெரிய ரட்சிப்பு நம்முடைய வாழ்வில் உண்டாகும். இந்த உலகத்தில் வாழுகிற ஒவ்வொரு தனி மனிதனையும் சந்திப்பதற்கு தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பி இருக்கிறார். அன்பிற்குரியவர்களே, யோவான் 3:16 நாம் படிக்கிறோம், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ, அல்லேலூயா, அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகில் அன்பு கூர்ந்தார். ஆண்டவர் நம்மீது அவ்வளவு அளவு கடந்த அன்பு வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, நம் ஒவ்வொருவரிலும் ஆண்டவர் அவ்வளவு மேன்மையை வைத்திருக்கிறார். அன்பானவர்களே, ஒரு மனிதன் எடுக்கிற முடிவு அந்த வீட்டிற்கே ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. நாம் வேத புத்தகத்தை படிக்கும் போது யோசுவாவின் புத்தகம் 6வது அதிகாரம் 18வது வசனத்திலே, சாபத்தீடானதில் ஏதாகிலும் எடுத்து கொள்ளுகிறதினாலே நீங்கள் சாபத்தீடாகாதபடிக்கும், இஸ்ரவேல் பாளையத்தை சாபத்தீடாக்கி அதை கலங்க பண்ணாதபடிக்கும் நீங்கள் சாபத்தீடானதற்கு மாத்திரம் எச்சரிக்கையாயிருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனால் பாருங்கள், இங்கு ஆகான் என்கிற ஒரு மனிதன் எரிகோவிற்குள்ளிருந்து எதையும் எடுக்கக்கூடாது என்ற எச்சரிப்பை பெற்ற பிறகும் யோசுவா 7:1 ஆகான் என்பவன் சாபத்தீடானதிலே சிலதை எடுத்துக்கொண்டான். ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் மேல் கர்த்தருடைய கோபம் உண்டது. அவர் என்ன வைத்திருந்தார்? யோசுவா 7:21 கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வையையும் 200 வெள்ளி சேக்கலையும் 50 சேக்கல் நிறையான ஒரு பொன் பாலத்தையும் நான் கண்டு அவைகளை இச்சித்து எடுத்துக்கொண்டேன். இதோ அவைகள் என் கூடாரத்தின் மத்தியில் பூமிக்குள் புதைந்திருக்கிறது, வெள்ளி அதன் அடியில் இருக்கிறது என்றான். பிரியமானவர்களே, ஒரு மனிதன் ஒரு வீட்டிற்கு நன்மையை கொண்டு வரவும் முடியும், அதே போல ஒரு மனிதன் ஒரு வீட்டிற்கு சாபத்தை கொண்டு வரவும் முடியும். நம் ஒவ்வொருவருக்காகவும் சிலுவையில் உயர்த்தப்பட்ட ஆண்டவரை பாருங்கள். நம்முடைய வாழ்வில் சாபத்தை நீக்கி ரட்சிப்பை தரும்படிக்கு வந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவுக்கு இடம் கொடுத்தால் நம்முடைய வாழ்வின் சாபம் மாறும், நம்முடைய வீட்டின் சாபமும் மாறும். அவரை நோக்கி பார்ப்போம்.
இரக்கமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, எங்களுக்கு நீர் உதவி செய்யும் ஆண்டவரே. ஒருவரும் கெட்டு போகக்கூடாது, ஒருவரும் கெட்டு போகக்கூடாது. உம்முடைய இரட்சிப்பினால் ஒவ்வொருவரையும் அலங்கரித்தருளும் என்று எங்கள் ஒவ்வொருவருக்காகவும் சிலுவையில ரத்தம் சிந்தி மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்த பிதாவே. ஆமென். ஆமென். மகிமை